Taste the Daily. முல்லை பெரியாறு அணையில் நீர் முழு கொள்ளளவை எட்டாமல் பார்த்து கொள்வதற்காக ஸ்டாலின் அரசு 13 மதகுகள் வழியாக கேரளாவிற்கு தண்ணீர் திறந்துள்ளதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 152 அடி உயரம் கொண்ட முல்லை பெரியாறு அணையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 142 அடி வரையில் தண்ணீர் தேக்க எந்த தடையும் இல்லை. ஆனால் கேரள கம்யூனிஸ்ட் அரசிற்கு அடிமை சேவகம் செய்யும் ஸ்டாலின் அரசோ அம்மாநில அரசின் உத்தரவின்படி ரூல் கவர் என்ற முறையை பின்பற்றுகிறது. இந்த முறையின்படி அணையில் 136 அடி வரை மட்டுமே இருப்பு இருக்கும் வகையில் பார்த்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு மாதமும் கேரளாவிற்கு தண்ணீர் திறந்துவிட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அரசு நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் திமுகவினர் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அரசு பள்ளிகளில் மதம் மற்றும் அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை தவிர்க்க அரசாணைகளில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டும் திமுகவினர் அதனை பின்பற்றாதது ஏன் என அந்த பகுதி மக்கள் கேள்வி எழுப்பினர். விடியா திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் அதிகார வெறியில் ஜனநாயக மாண்புகளை குழி தோண்டி புதைத்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜாவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். திம்மராஜபுரத்தில் கோயில் நிலத்தில் இருந்த திருமண மண்டபத்தை கடந்த ஜூன் 17ஆம் தேதி அறநிலையத்துறை அதிகாரிகள் அகற்ற முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த நெல்லை அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மண்டபத்தை காலி செய்வதற்கு கால அவகாசம் பெற்று தந்தார். இந்நிலையில் தங்களின் வாழ்வாதார பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு பெற்று தந்த தச்சை கணேசராஜாவை வண்ணாரப்பேட்டை அதிமுக மாவட்ட கழக அலுவலகத்தில் பொதுமக்கள் சந்தித்து மாலை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அண்ணன் கணேசராஜா அவர்கள் தகவல் கொடுத்தோம். அவர் நேரில் வந்து பார்த்து என்னன்னு விசாரித்து எங்களுக்கு அந்த மண்டபத்தை தற்காலிகமாக ஜப்தி பண்ணுற நடவடிக்கையை 2 நாள் டைம் கேட்டு அதுபோக எங்களுக்கு மேலும் எந்தவித பாதிப்பு வீடும் இடிக்காத லெவலுக்கு எங்களுக்கு உறுதி அளிச்சிருக்காரு. இந்த தருணத்தை அவரோட எங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து உதவி செஞ்சுட்டு வந்தனால இன்னைக்கு மாவட்ட அலுவலகத்துக்கு வந்து அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்களாக நின்று எங்களுக்கு உதவி பண்ணனால இன்னைக்கு நன்றி தெரிவித்து அவர் அலுவலகத்துக்கு வந்திருக்கோம். நாகையில் கடல் முகத்வார நதிகளில் வெங்காய தாமரை புதராக மண்டி கிடப்பதால் விவசாயிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதன் பேரில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டார். அப்போது வேதாரண்யம் அருகே மணக்காட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாசன மதகுகள் மற்றும் கதவணைகள் பழுது பார்க்கப்படாததால் பாசன நீரை தேவைக்கு ஏற்ப திறந்துவிட முடியாமல் பாசனத்துறை அதிகாரிகள் அச்சமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டு இதுவரையிலும் 18 தினங்கள் கடந்து விட்டது. பாசன ஆறுகளில் கூட தண்ணீர் செல்லாத நிலை தொடர்கிறது. ஆனால் காவிரியில் மேட்டூர் அணை நிரம்பி கடலுக்கு தண்ணீரை கொண்டு செல்வதற்கு நீர்ப்பாசனத்துறை தயாராக இருக்கிறது. விளைநிலங்களுக்கு கொண்டு செல்வதற்கு அச்சப்படுகிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் கதவணைகள் சீரமைக்கப்படவில்லை, பாசன மதகுகள் சீரமைக்கப்படவில்லை. எனவே அனுமதிக்கப்பட்ட பாசன அளவு தண்ணீரை கூட பாசன ஆறுகளிலும் கிளை வாய்க்கால்களிலும் கொண்டு செல்வதற்கு நீர்ப்பாசனத்துறை அச்சப்படுகிறார்கள்.